மஞ்சள் நம்ம சருகறுத்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 3 வாரம் தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் காய விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அதை தோண்டி எடுத்துட்டோம். ஏன்னா நடுவில் சென்னையில் போகிறோம், நல்ல மழை வந்தது பாருங்கள். அதில் திரும்ப முளைப்பு விட்ரும். ஏன்னா மழை வந்துருச்சுன்னா உள்ளே இருக்க கிழங்குலாம் ஓகே ரைட்டு, நம்மளை யாரும் எடுக்கலை, நம்மளுடைய ரீப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு முளைச்சி வந்துடுவாங்க. அதனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த மிளகா நம்ம சென்ட் ஜான்ஸ்லேருந்து நம்ம அரவிந்த் தம்பிக்கு தந்தது. இது சென்ட் ஜான்ஸ் மிளகானே நான் பேர் வச்சுட்டேன் போங்க. ரொம்ப நல்லா காரசாரமாக இருக்குது. அதையும் பறிக்கணும். இப்போ காணிக்கும் அக்கா வந்து எங்களுக்கு நாங்கள் ஜூஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஸோ இருக்கவே இன்பம் புளி, அதான் இரும்பு சத்து உள்ளதுன்னு கூட நம்ம கேரளா வியூவர் ஒருத்தங்க நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலான்றதுக்காக பண்ணிட்டேன். நானும் அமுதாவும் திரும்ப ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிலிம்பிக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய பந்தம் இருக்குது. கீழே நிறைய விழுந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆக்சுவலாக இவங்க வந்து இதில் போட்டுற போகிறாங்க, மாட்டு தொட்டியில் வந்து போட்டுருவாங்க. மாட்டுக்கு விட்டமின் சி கிடச்சிரும். அக்கா வந்து இப்போ காணிக்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா கருவேப்பிலை காட்டுக்குள்ளே போகிறாங்க. எங்களுக்கு கருவேப்பிலை கீரை பறிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்போது கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இதையும் நாங்கள் ஜூஸில் சேர்த்து போகிறோம். அக்காங்கெல்லாம் மறந்துட்டாங்க. வெயில் ரொம்ப குடும்பம் ஒரு நாள் தண்ணி விட்டால் கூட உடனே இதுவாகிடுது. ஸோ அந்த சேப்பங்கிழங்குக்கு தண்ணி விட மறந்துட்டாங்க. அக்கா தண்ணி விட்டுருங்க. காணிக்கக்கா சீரியஸாக பறிச்சிட்ருக்காங்க. காதில் விழுந்துச்சா?